என் சேனலுக்கு உங்களை மிகவும் அன்புடன் வரவேற்கிறேன். இது போன்ற உண்மை சம்பவங்களையும் வாழ்க்கையில் நடக்கும் சுவாரஸ்யமான திருப்பங்களையும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்தி வைக்க மறக்காதீர்கள். இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகும் கதை ஒரு சாதாரண பெண்ணின் வாழ்க்கையில் நடந்த அசாதாரணமான சம்பவங்களின் தொகுப்பு. இந்த கதையை கேட்கும்போது உங்களில் பலருக்கும் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் ஒரு சேர ஏற்படும். ஆனால் இது முற்றிலும் உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் அமைந்தது. இந்த பெண்ணின் பெயர் ராணி. அவர் ஒரு அரசு பள்ளி ஆசிரியை. அவரது வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை பற்றி இப்போது பார்ப்போம். ராணி ஒரு சாதாரண கிராம பெண். அவள் குழந்தை பருவத்திலிருந்தே படிப்பில் ஆர்வம் அதிகம். அதனால்தான் அரசு ஆசிரியர் தேர்வில் தேர்ச்சி பெற்று 25 வயதில் வேலை கிடைத்தபோது அவள் ஆனந்தத்தில் பொங்கிப் போனாள். ஏனென்றால் அரசு தேர்வில் தேர்ச்சி பெறுவது எளிதான விஷயம் இல்லை. பலருக்கு அது கனவு. ஆனால் ராணியோ தன் கடின உழைப்பால் அந்த கனவை நனவாக்கினாள். அவள் பணிமாறுதல் பெற்று வந்த சிறிய நகரம் அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அங்கே அவளால் தன் பெற்றோரையும் அழைத்து வந்து அவர்களுடன் வாழ முடிந்தது. வேலையில் அவள் முழு மூச்சுடன் ஈடுபட்டாள். குழந்தைகளுடன் பழகுவதிலும் அவர்களுக்கு புதிய பாடங்களை சொல்லிக் கொடுப்பதிலும் அவளுக்கு தனி மகிழ்ச்சி. இப்படியாக வாழ்க்கை இனிமையாக சென்று கொண்டிருந்தது. ஆனால் வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்கள் நடக்கும்போது நாம் எவ்வளவு பலமாக இருந்தாலும் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ராணிக்கு வயது 26 ஆனபோது அவளுடைய பெற்றோர் அவளது திருமணத்தை பற்றி கவலைப்பட ஆரம்பித்தனர். அப்போது அவள் வசித்த நகரத்தில் ஒரு நல்ல சம்பந்தம் வந்தது. அந்த வீட்டு பையன் பிரசாந்த் இராணுவத்தில் அதிகாரியாக வேலை செய்து கொண்டிருந்தான். அவன் வருடத்திற்கு 3 மாதங்கள் மட்டுமே வீட்டில் இருந்தான். மற்ற நேரங்களில் இராணுவ பணியில் பிஸியாக இருந்தான். இந்த தூர உறவு அவளுக்கு பிடித்திருந்தது. காரணம், அவளுக்கு சுதந்திரமான வாழ்க்கை என்றால் பிடிக்கும். உடனே திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தாள். திருமணமான சில நாட்களில் பிரசாந்த் இராணுவத்திற்கு திரும்பி சென்று விட்டான். ராணி தன் மாமியார், மாமனார் மற்றும் மைமைத்துனருடன் வீட்டில் தங்கினாள். ஆரம்ப நாட்களில் எல்லாம் சரியாக இருந்தது. ஆனால் படிப்படியாக ராணி தனிமையை உணர ஆரம்பித்தாள். காலையில் வேலை, மாலையில் வீடு என்று நேரம் கடந்தாலும் இரவில் அவள் மனம் அவளது கணவனை நினைத்து ஏங்கியது. இப்படிப்பட்ட சூழலில் அவளது மைத்துனன் அவளுடன் அதிக நேரம் செலவிட ஆரம்பித்தான். அவனும் அவளது வயதுதான். இருவரும் பேசிக்கொண்டும் சிரித்துக்கொண்டும் நேரத்தை கழிக்க ஆரம்பித்தனர். இது தவறு என்று அவளுக்கு தெரியும். ஆனால் அவள் மிகவும் தனிமையில் இருந்தாள். யாராவது ஒருவர் தன்னுடன் பேச வேண்டும், தன்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவள் நினைத்தாள். அதனால் மைத்துனனுடன் பழகுவதை தொடர்ந்தாள். ஆனால் இந்த பழக்கம் அவளது மாமியாருக்கு பிடிக்கவில்லை. அவள் பலமுறை ராணியை எச்சரித்தாள். இது வீட்டின் மதிப்புக்கு கேடு என்று கூறினாள். ஆனால் ராணி அந்த பேச்சை மதிக்கவில்லை. எனக்கும் மைத்துனருக்கும் இடையில் தவறான உறவு இல்லை, நாங்கள் சாதாரணமாக பேசிக்கொள்கிறோம் என்று பதில் சொன்னாள். இப்படியே 6 மாதங்கள் கடந்தன. பின்னர் அவளது கணவர் பிரசாந்த் இராணுவத்திலிருந்து 3 மாத விடுமுறைக்கு வீட்டிற்கு வந்தார். அவர் வந்ததும் அவரது தாய் ராணியை பற்றி பல தவறான விஷயங்களை கூறினாள். இவள் உன் தம்பியுடன் முறைகேடாக பழகுகிறாள் என்று குற்றம் சாட்டினாள். இதை கேட்டதும் பிரசாந்த் மிகவும் கோபப்பட்டார். ஆனால் ராணி தன் நிலையை விளக்க முயன்றாள். நான் மிகவும் தனிமையாக இருந்தேன். உங்கள் தம்பி எனக்கு உதவி செய்தான். அதுவே எங்களுக்கு இடையில் இருந்த உறவு. நாங்கள் நண்பர்கள் மட்டுமே என்று கூறினாள். இருந்தாலும் பிரசாந்த் அம்மாவின் பேச்சையே நம்பினார். உடனடியாக அவர் தனது தம்பிக்கு வேறு பெண் பார்த்து திருமணம் செய்து வைத்தார். இது ராணியின் மனதை பாதித்தது. ஆனால் அவளால் எதுவும் செய்ய முடியவில்லை. பிறகு மைத்துனன் தன் மனைவியுடன் நேரத்தை செலவிட ஆரம்பித்தான். ராணி மீண்டும் முழு தனிமையில் ஆழ்ந்தாள். அதனால் ராணி சில குழந்தைகளுக்கு டியூஷன் எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தாள். இதனால் அவளது நேரம் கொஞ்சம் கழிந்தது. பிரசாந்த் இராணுவ பணிகளுக்கு இடையில் கிடைக்கும் நேரங்களில் அவளுடன் போனில் பேசுவார்.
ஆனால் அது போதுமானதாக இல்லை. காலப்போக்கில் ராணி மற்றும் பிரசாந்தின் திருமணமாகி 8 வருடங்கள் ஆனது. ஆனால் ராணி இன்னும் கர்ப்பம் அடையவில்லை. இது அவளது மாமியாரின் கோபத்தை மேலும் அதிகரித்தது. இவளால் குழந்தை பிறக்காது, இவள் ஒரு மலடி என்று வீட்டிலும் வெளியிலும் அவளை பேசி அவமானப்படுத்தினாள். மைத்துனனின் மனைவிக்கும் ராணியை பிடிக்கவில்லை. இவள் ஏன் இங்கு இருக்கிறாள் என்று கேள்வி கேட்டாள். இந்த சூழலில் ராணியின் மனம் மிகவும் பாதிக்கப்பட்டது. ஆனால் அவள் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டாள். காரணம், அவளுக்கு ஒரே தைரியம் அவளது கணவர் பிரசாந்தின் மீது இருந்த காதல். எனக்கு அவர் இருக்கிறார், அவர் என்னை நேசிக்கிறார், இந்த கஷ்டங்களை நான் சகித்துக் கொள்வேன் என்று நினைத்தாள். ஆனால் வாழ்க்கையின் மிகப்பெரிய சோதனை அவளுக்கு முன்னால் காத்திருந்தது. ஒரு நாள் இராணுவத்தைச் சேர்ந்த சிலர் அவளது வீட்டிற்கு வந்தார்கள். அவர்கள் ராணியின் கணவர் பிரசாந்தின் உடலை கொண்டு வந்திருந்தார்கள். ராணிக்கு அந்த நிமிடம் உலகமே இருண்டுவிட்டது. அவள் கதறி அழுதாள். எனக்கு இந்த உலகத்தில் ஒரே ஆதரவாக இருந்தவர் அவர். அவர் இல்லாமல் நான் எப்படி வாழ்வேன் என்று எண்ணி புலம்பினாள். ஆனால் அவளது மாமியாரோ, உன் காரணத்தால்தான் என் மகன் இறந்தான், நீ ஒரு துர்சகுனி என்று பழி சொல்ல ஆரம்பித்தாள். ராணி அதிர்ச்சியில் இருந்த வேளையில் அவளது மாமியாரும் மைத்துனனின் மனைவியும் சேர்ந்து அவளை வீட்டிலிருந்து வெளியேற்றினர். மாமனாரும் மைத்துனனும் எதிர்த்து பார்த்தனர். இவள் எங்கள் குடும்பத்தின் அங்கம், இவளை வெளியேற்றக்கூடாது என்று கூறினர். ஆனால் மாமியாரின் பிடிவாதத்தின் முன் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இவள் இந்த வீட்டில் இருந்தால் நாங்கள் இருவரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போய்விடுவோம் என்று மைத்துனியும் மாமியாரும் மிரட்டினர். கடைசியில் ராணி தனது மூட்டைகளுடன் வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது. அவள் கண்கள் கலங்க, தன்னை அடைக்கலமாக ஏற்றுக்கொள்ள யாரும் இல்லாமல் சாலையில் நின்றாள். அந்த தருணத்தில் அவள் மனதில் ஒரே எண்ணம், நான் இவ்வளவு தூரம் வந்து இவ்வளவு நேர்மையாக வாழ்ந்தும் இறுதியில் நான் மட்டும் ஏன் இப்படி துன்பப்பட வேண்டும் என்பதுதான். வீட்டை விட்டு வெளியேறிய ராணி உடனடியாக பணிமாறுதல் கோரி ஒரு சிறிய கிராமத்திற்கு மாற்றல் பெற்றாள். அங்கு அவள் ஒரு அரசு பள்ளியில் மீண்டும் ஆசிரியையாக பணியை தொடர்ந்தாள். முதலில் அவளால் அந்த தனிமையை சமாளிக்க முடியவில்லை. வீட்டில் ஒரு மூலையில் அமர்ந்து தன் கணவனின் புகைப்படத்தை பார்த்து மணிக்கணக்கில் அழுதாள். எனது மாமியாரும் மைத்துனியும் ஏன் இப்படி நடந்து கொண்டனர்? எனக்கு எதிராக ஏன் இத்தனை விரோதம் என்று யோசித்தாள். அவளுக்கு விடை தெரியவில்லை. அவளது பெற்றோர் இறந்து போனதால் இப்போது அவளுக்கு உலகில் யாரும் இல்லை என்ற நிலை ஏற்பட்டது. தன் அண்ணன் வீட்டிற்கு செல்லலாம் என்று அவள் நினைத்தாள். ஆனால் அங்கும் அவளுக்கு ஏமாற்றமே கிடைத்தது. அவளது அண்ணியோ, நீ ஒரு விதவை பெண், எங்களுடன் தங்கினால் எங்கள் வீட்டுக்கு கெட்ட பெயர் வரும் என்று கூறி அவளை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டாள். அதோடு அவளது குழந்தைகளுடன் அவள் பழகுவதற்கு கூட அனுமதி மறுத்தாள். நீ இங்கிருந்து போய்விடு, இனி இங்கு வரவே வராதே என்று கடுமையாக கூறிவிட்டாள். ராணி மீண்டும் ஒருமுறை உடைந்து போனாள். இந்த உலகம் எனக்கு எதிராக மட்டும் ஏன் இருக்கிறது? நான் யாருக்கும் தீங்கு செய்யவில்லையே என்று எண்ணி வருத்தப்பட்டாள். ஆனால் அவளுக்குள் ஒரு உள்குரல் சொல்லியது, இதையெல்லாம் தாண்டித்தான் நீ முன்னேற வேண்டும். இதுவும் ஒரு பருவம், இது மாறும். அந்த நம்பிக்கையுடன் அவள் மீண்டும் தனது கிராமத்திற்கே திரும்பி தனது ஆசிரியர் பணியில் முழு மனதுடன் ஈடுபட்டாள். சுமார் 1 வருட காலம் கடந்தது. ராணி தனது தனிமையை போக்க ஒரு ஜிம்மில் சேர்ந்தாள். அங்கு உடற்பயிற்சி செய்யும்போது அவளது உடல் மட்டுமல்ல, மனதும் புத்துணர்ச்சி பெற்றது. இப்படியும் ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? நான் இவ்வளவு நாளைக்கு எதற்காக கஷ்டப்பட்டேன் என்று அவளுக்கு புரிந்தது. இந்த கோடை விடுமுறையில் அவள் தனது அண்ணனை சந்திக்க செல்ல முடிவு செய்தாள். வண்டி ஏறி பயணித்தாள். பயணத்தின் போது அவள் பக்கத்து இருக்கையில் அமர்ந்திருந்த ஒரு 40 வயது மனிதர் அவளை தொடர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தார். ராணிக்கு சற்று அச்சமாக இருந்தது. ஆனால் அவர் அவளுக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தார். உணவு கொண்டு வந்து பகிர்ந்து கொண்டார். இரவில் தாழ்வான இருக்கையில் அவள் படுத்துக்கொள்ள மேல் இருக்கையில் தான் படுத்துக்கொள்வதாக கூறி அவளுக்கு உதவினார். ராணி ஆரம்பத்தில் சந்தேகப்பட்டாள். இவர் ஏன் இவ்வளவு அன்பாக நடந்து கொள்கிறார்? இவரது நோக்கம் என்ன என்று யோசித்தாள். ஆனால் அந்த மனிதர் முற்றிலும் கண்ணியமாக நடந்து கொண்டார். அவள் பயத்தை சமாளித்து அவருடன் சாதாரணமாக பேசினாள். அவர் தனது பெயர் சுந்தர் என்றும் அவர் ஒரு தொழிலதிபர் என்றும் கூறினார்.
ராணிக்கு அவரது உதவி மனதை தொட்டது. ஆனால் அதே சமயம் இவர் யார், ஏன் இப்படி செய்கிறார் என்ற சந்தேகமும் இருந்தது. பயணம் முடிந்து அவள் அண்ணன் வீட்டிற்கு சென்றதும் அந்த மனிதர் தனது வழியில் சென்றுவிட்டார். ஆனால் அந்த சந்திப்பு அவளது வாழ்க்கையில் மற்றொரு திருப்பத்திற்கு விதை போட்டது என்பதை அவள் அப்போது அறிந்திருக்கவில்லை. இந்த பயணத்திற்குப் பிறகு ராணி மீண்டும் ஒருமுறை தன் வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகளைப் பற்றி யோசித்தாள். அவள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் அனைத்தும் அவளை உள்ளுக்குள் இருந்து பலமானவளாக்கியது. ஒவ்வொரு துன்பமும் ஒவ்வொரு ஏமாற்றமும் அவளது வாழ்க்கை பாதையில் ஒரு படிக்கல்லாக அமைந்தது. இப்போது அவள் அதை உணர்ந்தாள். அண்ணன் வீட்டில் அவளுக்கு நடந்த அவமானம் ராணியின் மனதில் மீண்டும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அவள் அங்கு சென்றது சும்மா இருப்பதற்காக அல்ல, மாறாக அவளது உறவினர்களின் அன்பையும் ஆதரவையும் பெறுவதற்காகத்தான். ஆனால் அண்ணியின் நடத்தை, நீ இங்கு வந்ததிலிருந்து என் குழந்தைகள் படிக்கவே இல்லை. நீ ஒரு விதவை, அதுவும் குழந்தை இல்லாதவள். உன் அருகில் இருப்பது எங்களுக்கு கெட்ட சகுனம் என்ற வார்த்தைகள் அவளை உடைத்தது. நான் அரசு வேலை செய்கிறேன். நான் அவர்களிடம் எதையும் எதிர்பார்க்கவில்லை. இருந்தும் ஏன் இப்படி பேசுகிறார்கள் என்று யோசித்து மிகவும் வேதனைப்பட்டாள். அந்த இரவு முழுவதும் அவளால் தூங்க முடியவில்லை. மறுநாள் காலையே அவள் தனது பைகளை கட்டிக்கொண்டு மீண்டும் தனது கிராமத்திற்கு திரும்பி வந்தாள். அந்த பயணம் ராணியின் மனதில் ஒரு பயத்தை விதைத்தது. இனிமேல் நான் யாரையும் நம்பக்கூடாது, இந்த உலகத்தில் யாரும் எனக்கு இல்லை என்று அவள் உறுதி செய்து கொண்டாள். ஆனால் இதுதான் அவளுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய தவறு. ஏனென்றால் அவளது உறவினர்கள் மீது ஏற்பட்ட வெறுப்பும் நம்பிக்கையின்மையும் தான் பின்னர் நடந்த அந்த பயங்கரமான இரவுக்கு காரணமானது. அவள் தனது வீட்டிற்கு திரும்பி வந்தபோது மிகவும் சோர்வாக இருந்தாள். ஆனால் அந்த சோர்வு மட்டுமல்ல, மனதளவில் முற்றிலும் உடைந்து போனாள். இந்த உலகத்தில் நான் மட்டும் ஏன் இவ்வளவு தனிமையாக இருக்க வேண்டும் என்று அவள் கேட்டுக்கொண்டாள். அந்த இரவு அவள் படுக்கப் போனபோது ஒரு சத்தம் கேட்டது. அந்த சத்தம் இரவு 2 மணி அளவில் வெளியிலிருந்து கேட்டது. ராணி பதற்றத்துடன் எழுந்தாள். தைரியத்தை வரவழைத்து ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தாள். அங்கு 2 நபர்கள் முகத்தில் முக்காடு அணிந்து முற்றத்தில் நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைய முயன்றனர். ராணியின் இதயம் படபடத்தது. இதோ என் கதை முடிந்தது, இவர்கள் என்னை கொலை செய்து விடுவார்கள் என்று பயந்தாள். அவள் எழுந்து ஓட முயன்றாள். ஆனால் அவர்கள் விரைவாக வீட்டுக்குள் வந்து அவளது கைகளை பிடித்து கொண்டனர். அவளால் கத்தக்கூட முடியவில்லை. ஏனென்றால் ஒருவர் அவளது வாயை பொத்தியிருந்தார். ஆனால் அவர்கள் அவளுக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை. மாறாக அவர்கள் சற்று நேரம் அமைதியாக நின்றனர். பின்னர் அவர்களில் ஒருவர் தனது முகத்தை மறைத்திருந்த துணியை கழற்றினார். ராணி அந்த மனிதரை பார்த்தாள். அவள் முகத்தில் அதிர்ச்சி. அவர் வேறு யாருமல்ல, அந்த ரயில் பயணத்தில் அவளுக்கு உதவிய சுந்தர்தான். 2வது நபர் ஜிம்மில் அவளுக்கு பயிற்சி அளித்த நபர். நீங்களா? உங்கள் நோக்கம் என்ன? ஏன் என்னை மிரட்டுகிறீர்கள் என்று கேட்டாள். அப்போது அவர்கள் கூறினார்கள், நாங்கள் உங்கள் கணவர் பிரசாந்தின் நண்பர்கள். அவர் இராணுவத்தில் எங்களுடன் பணிபுரிந்தார். நாங்கள் இங்கு வந்திருப்பது அவரது கடைசி விருப்பத்தை நிறைவேற்றத்தான். ராணி அதிர்ச்சியில் உறைந்து போனாள். எனது கணவர் இறந்து போனார். அவரால் எப்படி உங்களுக்கு விருப்பம் சொல்ல முடியும் என்று கேட்டாள். அவர் இறப்பதற்கு முந்தைய நாள் எங்களிடம் கூறினார். தான் இறந்து போனால் தன் மனைவி ரணானியை நீங்கள் இருவரும் கவனித்துக் கொள்ள வேண்டும். மேலும் நீங்கள் இருவருமே அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறினார் என்று சொன்னார்கள். ராணியால் இதை நம்பவே முடியவில்லை. இது முடியாத காரியம். ஒரே பெண் 2 ஆண்களை எப்படி மணமுடிக்க முடியும் என்று கேட்டாள். ஆனால் அவர்கள், இது அவரது கடைசி ஆசை. நீங்கள் இதை நிறைவேற்றினால் அவரது ஆத்மா சாந்தியடையும் என்று வலியுறுத்தினர். ராணியின் மனதில் ஒரு குழப்பம். இவர்கள் சொல்வது உண்மையா? இல்லை, இவர்கள் பொய் சொல்கிறார்களா? என் கணவர் இப்படி ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாரா என்று யோசித்தாள். ஆனால் இந்த மனிதர்கள் தன்னை எதுவும் செய்நேர்த்தி செய்யவில்லை. மாறாக ரயிலிலும் ஜிம்மிலும் உதவியது நினைவுக்கு வந்தது. ஒருவேளை இவர்கள் நல்லவர்களாக இருக்கலாம். என் கணவரின் நண்பர்களாக இருந்தால் இவர்களால் எனக்கு தீங்கு வராது என்று நினைத்தாள்.
சமயோஜிதமாக, "சரி, நான் உங்களை திருமணம் செய்து கொள்கிறேன்" என்று கூறினாள். உடனே அவர்கள் மகிழ்ச்சியடைந்து, "இன்று இரவு நாங்கள் இங்கேயே தங்குகிறோம்" என்றனர். ராணி சரி என்று ஒப்புக்கொண்டு அவர்களை ஒரு அறையில் தங்கச் சொல்லிவிட்டு தனது அறைக்கு சென்றாள். ஆனால் அவள் அறியாமல் அவள் பாட்டிலில் அவர்கள் ஏதோ மருந்தை கலந்திருந்தனர். ராணி தண்ணீர் குடித்ததும் மயக்கம் வர ஆரம்பித்தது. கண் இமைகள் கனக்க, உடல் அசையாமல் போய்விட்டது. அவளது மூளை அவளுக்கு எச்சரிக்கை கொடுத்தது, ஏதோ தவறு, உஷார். ஆனால் அவளால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இருட்டு அவளை சூழ்ந்தது. மறுநாள் காலையில் சூரிய ஒளி அவள் முகத்தில் பட கண் விழித்தாள். உடல் முழுவதும் வலி, தலை சுற்றியது. எனக்கு என்ன ஆனது என்று யோசித்தாள். உடனே கடந்த இரவு நடந்த நிகழ்வுகள் நினைவுக்கு வந்தன. அவள் எழுந்து போய் பார்த்தாள். அவர்கள் இருவரும் அங்கு இல்லை. பதட்டமாக பீரோவை திறந்தாள். அங்கிருந்த அனைத்து தங்க நகைகளும் மாயமாகிவிட்டிருந்தன. அவள் மனதில் ஒரே எண்ணம், நான் தான் முட்டாள், இவர்களை நம்பியது எவ்வளவு பெரிய தவறு. அவள் தலையில் பலமாக அடித்துக்கொண்டு அழுதாள். என்னுடைய கணவர் கொடுத்த இந்த நகைகளை இழந்துவிட்டேன். இவர்கள் யார் என்று தெரியாமல் எதற்காக நான் அவர்களுக்கு திருமண சம்மதம் கொடுத்தேன் என்று மனம் வெதும்பினாள். அவள் உடனடியாக போலீசில் புகார் செய்ய நினைத்தாள். ஆனால் என்ன புகார் செய்வது? நான் 2 மனிதர்களை திருமணம் செய்து கொள்ள சம்மதித்தேன். பிறகு அவர்கள் என்னை ஏமாற்றினார்கள் என்று சொன்னால் உலகம் என்ன சொல்லும்? நீயே அப்படி ஒரு முடிவு எடுத்தாய், இப்போது ஏன் அழுகிறாய் என்று கேலி செய்யும். அவளது பெயர் முழுவதும் பழிக்கும். ஆகவே அமைதியாக இருப்பதைத் தவிர அவளுக்கு வேறு வழியில்லை. அந்த நகைகளும் தன் கணவரின் நினைவுகளும் மட்டுமல்ல, தன்னுடைய கௌரவமும் நம்பிக்கையும் பறிபோனதை அவள் உணர்ந்தாள். இந்த சம்பவம் நடந்து 1 மாதம் கழிந்தது. ராணி மிகவும் கஷ்டமாக அந்த நாட்களை கடத்தினாள். ஒரு நாள் காலையில் அவளுக்கு குமட்டல், களைப்பு மற்றும் மார்பக வலி போன்ற அறிகுறிகள் ஏற்பட்டன. முதலில் அதை சாதாரண உடல்நலக்குறைவு என்று நினைத்தாள். ஆனால் தொடர்ந்து இந்த அறிகுறிகள் நீடிக்கவே அவள் ஒரு மருத்துவரை அணுகினாள். மருத்துவர் அவளுக்கு கர்ப்ப பரிசோதனை செய்து, நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறீர்கள் என்று உறுதிப்படுத்தினார். அந்த வார்த்தைகள் கேட்டதும் ராணி அதிர்ச்சியடைந்தாள். இது எப்படி சாத்தியம்? அந்த இரவில் அந்த 2 மனிதர்களும் என்று யோசித்தபடியே கண்களில் நீர் வழிந்தது. ஒரு புறம் கோபம், மறுபுறம் அவமானம். நான் ஒரு விதவை பெண், இப்போது இந்த குழந்தை எப்படி? யாருடைய குழந்தை என்று கேள்விகள் எழுந்தன. ஆனால் சில நாட்களில் அவள் மனம் மாறியது. இந்த குழந்தை எனக்கு மட்டுமே சொந்தமானது. இது எனது உயிர். இந்த குழந்தை வழியாக கடவுள் எனக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் என்று நினைத்தாள். மருத்துவரின் அறிவுரையை பின்பற்றி உணவு, உடற்பயிற்சி என கவனமாக இருந்தாள். 9 மாதங்கள் கடந்து அவள் ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அந்த குழந்தையின் முகத்தை பார்த்தவுடன் ராணியின் வாழ்க்கையில் ஒளி பிறந்தது. இவன்தான் இனி நான் தனிமையாக இல்லை என்று உணர்த்துவான் என்று நினைத்து ஆனந்தப்பட்டாள். அந்த குழந்தைக்கு அரவிந்த் என்று பெயரிட்டாள். இப்போது அவள் தன் மகனுக்காகவே வாழ்கிறாள். அவன் சிரிக்கும் ஒவ்வொரு தருணமும் அவளுடைய காயங்களை குணப்படுத்துகிறது. இந்த உலகம் அவளை பலமுறை துரோகம் செய்தாலும் அவள் மகனின் குறும்புகள் அவளை மகிழ்ச்சியில் மூழ்கடிக்கின்றன. நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நாம் என்ன பாடம் கற்றுக்கொள்ளலாம்? முதலாவதாக, நாம் யாரை நம்புகிறோம் என்பதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, தனிமையில் இருக்கும்போது எடுக்கும் முடிவுகள் பல நேரங்களில் தவறாக அமைந்துவிடும். ராணி தனிமையில் இருந்ததால்தான் மைத்துனருடன் பழகினாள். பிறகு அந்த 2 மனிதர்களையும் நம்பி ஏமாந்தாள். மூன்றாவதாக, நம் வாழ்வில் நடக்கும் துன்பங்களை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதுதான் முக்கியம். ராணி எல்லா கஷ்டங்களையும் தாண்டி இன்று தன் மகனுடன் மகிழ்ச்சியாக வாழ்கிறாள். அவளது தைரியம்தான் அவளை மீண்டும் எழச் செய்தது. நான்காவதாக, ஒரு பெண்ணின் கர்ப்பம் என்பது அவளது பலவீனம் அல்ல, மாறாக அவளது பலம். ராணி தனது குழந்தை மூலம் புதிய வாழ்க்கைக்கான பாதையை கண்டுபிடித்தாள். இது போன்ற சூழ்நிலைகளில் நம் சமூகம் பெண்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும், அவர்களை குறை கூறக்கூடாது. ஆனால் நடப்பது நேர்மாறு.
ராணி போன்ற பல பெண்கள் தங்களுக்கு நேர்ந்த தவறுகளுக்கு தாங்களே காரணம் என்று நினைத்து தங்களைத்தானே குற்றம் சாட்டிக் கொள்கிறார்கள். இது தவறு. ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் தவறுகள் நேரலாம். ஆனால் அதிலிருந்து மீள்வதுதான் வாழ்க்கையின் அர்த்தம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பிரிவில் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான உள்ளடக்கங்களை தொடர்ந்து பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களுடன் பகிரவும். உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியம். சந்திப்போம். நன்றி.